Hi friends, welcome to Zerotohero family. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியோட கிராஸ் கோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஆசியன்ட் இந்தியா. ஓகேவா, அதுதான் அதை ஃபஸ்ட்லேருந்து பார்க்க போகிறோம். ஆசியன்ட் இந்தியா அண்ட் மிடிவல் இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியா, இந்த மூணு இது நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஆசியன்ட் இந்தியா பார்க்க போகிறோம். ஓகேவா, இது எதுக்காக நம்ம எடுத்துருக்கோம்னா ஆர்ஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக முக்கியமான இந்த ஹிஸ்ட்ரின்றது மிகப்பெரியது. நிறைய இது கொஸ்டின்ஸாக இருக்கும், நிறைய இது நம்ம மைண்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எந்தெந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸாக மட்டுமே கலெக்ட் பண்ணி நம்ம எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், இதுக்கு தேவையான எந்தெந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன இயர்களில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இது. ஓகேவா, இந்த கிராஸ் கோர்ஸ் நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கிறக்கூடியது. ஓகேவா, அன்வான்டான தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம இங்கே எதுவும் படிக்க போதில்லை. ஷார்ட் அண்ட் கிரீப்பாக முக்கியமான பாயிண்ட்ஸாக ஒவ்வொரு டாபிக்லையும் எந்தெந்த முக்கியமான இருக்குது, எதில் கேட்டிருக்காங்க, அது ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெஃபர் பண்ணி அதிலேருந்து கேட்டதை வச்சு எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த டாப்பிக்கில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் டிசைன் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் கிராஸ் கோர்ஸான ஹிஸ்ட்ரியோட கிராஸ் கோர்ஸாக பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்ட் 1 ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகேவா, வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சிக்காக நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி கிராஸ் கோர்ஸ் பார்ட் 1 தான். ஆசியன்ட் இந்தியா என்சிஆர்டி புக்கும், என்சிஆர்டி புக்ஸ்ல இருந்தோ லூசன் ஜிகேல இருந்து தான் இந்த மெட்டீரியல்ஸ் கண்டக்ட் இதோட கண்டென்ட் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதுல இருந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, வாங்க ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகேவா, அதோட டைம் பார்க்கும்போது 2500 இருந்து 1750 பிசி வரைக்கும் உள்ள டைம் தான் நம்ம சொல்லக்கூடியது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவோம். 2500 வந்து 1750 பிசி வரைக்கும் உள்ளது. ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அர்பன் சிவிலைசேஷன் நம்ம சொல்லுவோம். அர்பன் சிவிலைசேஷன் கண்டெம்பரரி டு த மெசபடோமியன் அண்டு எகிப்தியன் சிவிலைசேஷன், அதாவது அவங்களுடைய ஒரே காலகட்டங்களில் இருந்தவங்க வந்து மெசபடோமியனும் எகிப்தியரும் சிவிலைசேஷனும் இருந்துச்சு. ஓகேவா, அப்போ தான் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம இருக்கிற சமயங்களில் காலங்களில் பார்க்குற போது ஒன்றா இருந்தவங்களை பார்க்குற போது இந்த ரெண்டு இது இருக்கு. மெசபடோமியாவும் இருந்தாங்க, எகிப்தியர்களும் இருந்திருக்காங்க. அந்த சிவிலைசேஷன் ரெண்டு சிவிலைசேஷன் இருந்திருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண சைட்டுன்னு வரும்போது கரப்பா. ஓகேவா, அது இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா கரப்பா சைட் எங்கே இருக்குன்னு பாகிஸ்தான். முதல் இப்போ தானே இடையில நம்ம பிரிஞ்சிருச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கும்போது எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு இல்லையா. அந்த இதில் பார்க்கும்போது அந்த கரப்பா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண சைட்டு. அந்த கரப்பா எங்கே இருக்குன்னு இப்போ இருக்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா, இது முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஆல்சோ நோன் அஸ் கரப்பா சிவிலைசேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இதை இந்த கரப்பாவை வந்து கரப்பா சிவிலைசேஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இந்த டேம் வந்து காயின் பண்ண வந்து ஜான் மார்ஷல் தான். ஓகேவா, அந்த கரப்பா சிவிலைசேஷன் சொல்லி காயின் டிசைன் பண்ணிருக்காங்க இல்லையா, காயின் பண்ணார் இல்லையா, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜான் மார்ஷல். இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நோட் பண்ணிக்கணும், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, காயின் பண்ணவர். அப்ப இது வந்து அர்பன் சிவிலைசேஷன். இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 2500 வந்து 1950 பிசிக்குள்ளது. அர்பன் சிவிலைசேஷன் இவங்க கூட இருந்த காலகட்டத்தில் ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க மற்ற பீப்புளை பார்க்கணும், மெசபடோமியர்களும் எகிப்தியர்களும் இருந்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண சைட்டுன்னு பார்க்கும்போது கரப்பா சிவிலைசேஷன் தான் சொல்கிறோம். கரப்பாவை தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ அந்த கரப்பா எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கு. ஓகேவா, அதை ஆல்சோ நோன். ஓகேவா, அது என்ன வரணும், ஆல்சோ நோன், இங்கே டபிள்யூ மிஸ் ஆயிருக்கு. ஓகே, ஆல்சோ நோன் அஸ் த கரப்பா சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த கரப்பா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, டிஸ்கவர் பண்ணாங்க இல்லையா, டிஸ்கவர் பண்ண சைட்டு சொல்றாங்களே அதான் கரப்பா சிவிலைசேஷன் சொல்றாங்க. இதை காயின் பண்ணவங்க யாருன்னு தான் ஜான் மார்ஷல். இந்த நெக்ஸ்ட் பார்க்கும்போது அடுத்த பாயிண்ட்ஸ் ஃபீச்சர்ஸ். ஓகே, இதில் என்ன இந்த ஃபீச்சர்ஸ் இந்த காயின் பண்ணது ஜான் மார்ஷல் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அப்போ வச்சுருந்தாங்க, அந்த அர்பன் சிவிலைசேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா சிஸ்டமேட்டிக் டவுன் பிளானிங் இருந்திருக்கு. ஓகேவா, இதெல்லாம் சிஸ்டமேட்டிக் டவுன் பிளானிங்காக இருந்திருக்கு. ஓகே, டவுன் பிளானிங்காக இருந்திருக்கு. ரைஸ்டு பார்ட்டு சிட்டாடல்ஸ் வந்து ரூலர்ஸ் வந்து லிவிங் ஏரியாவாக இருந்திருக்கு. லோவர் பார்ட்டு காமன் பீப்புள் வந்து இருந்திருக்காங்க.
யூசேஜ் பேன் பிரிக்ஸ் ஓகேவா, அதாவது எரிக்கிற இப்போ செங்கக்காலத்தில் வச்சு எரிச்சு பண்ணியிருக்காங்களே வீடு கட்டுறாங்க இல்லையா, இது அப்போவே பண்ணியிருந்திருக்காங்க பாருங்க. பேண்ட் பிரிக்ஸ் அதாவது செங்கலை வேக வச்சு செங்கலை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போவே ஓகேவா. இது நிலை ஓகே, சிட்டாடல் இது 1 ஸ்டோர் 2 ஸ்டோர் வச்சு ஹவுஸ் எல்லாம் வச்சிருந்துருக்காங்க, வால் இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து வசதியான பீப்புள் இருக்காங்கல்ல, ஆள்ற ரோல் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரைஸ் கார்டன் பார்ட்ல உயரமான கட்டிடங்கள்லாம் வச்சு அவங்க அந்த இதுல தங்கி இருந்திருக்காங்க. லோவர் பார்ட்ல காமன் பீப்புள் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா டவுன் பிளானிங் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இந்த ஏரியாவில் இவங்க இருக்கணும் அப்படின்னு ப்ராப்பரா ஹவுஸ் வீடு இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்திருக்காங்க ஓகேவா. அதுதான் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அப்போவே செங்கலை வேக வச்சு வீடு கட்டியிருக்காங்க. அப்போ எவ்வளவு டெக்னாலஜியோட இருந்துப்பாங்க பாருங்க. அவங்க நம்ம தான் இப்பதான் இருந்துட்டு பயங்கரமா நம்ம டெக்னாலஜி இருக்கனால அப்போவே இந்த இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. அப்போ அர்பன் சிவிலைசேஷன்லேயும் ஓகே, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயும் செங்கலை வேக வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நிலைப்படிகள் இருக்கு இல்லையா, 1 நிலப்படி 2 நிலப்படியெல்லாம் வச்சு ஹவுஸ் வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 நிலப்படி 2 நிலப்படியெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. வால்ஸ் வச்சு பண்ணியிருந்திருக்காங்க ஓகேவா. அது எல்லாமே அப்போ இருந்திருக்கு ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இதுக்கு அடுத்து இது பார்க்கும்போது ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பரா லார்ஜ் பிளாங்க் ஸ்லாப் வச்சு பண்ணியிருக்காங்க ஓகேவா. ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. லேம்ப் போஸ்ட் இன்டர்வெல்ல தெரு விளக்குகள் கண்டிப்பா வச்சிருந்திருக்காங்க ஓகேவா. தெரு விளக்குகள் ப்ராப்பரா வச்சிருந்திருக்காங்க. ஓல்டஸ்ட் ஸ்கிரிப்ட் இன் இந்தியன் சப் கான்டினென்ட்ல கரப்பன் ஸ்கிரிப்ட்ஸ் தான் ஓகேவா. அதாவது இது எதை வச்சு ஓல்டஸ்ட்னு சொல்றாங்கன்னா, இதுல இருக்க அந்த நமக்கு கிடைச்சிருக்க டாக்குமெண்ட் வச்சு வெரிஃபை பண்ற போது கரப்பா நாகரிகம் தான் சிவிலைசேஷன் தான் பெருசு ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. மேபி அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், பட் ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது வந்து அதுக்கான ஒரு ரெக்கார்ட் மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸும் கிடையாது ஓகேவா. அதனால நம்மகிட்ட ப்ராப்பரா இருக்கிறது வந்து கரப்பா ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஓல்டஸ்ட் ஸ்கிரிப்ட் ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் சப் கான்டினென்ட்ல கரப்பன் ஸ்கிரிப்ட் ஓகேவா. அதுதான் மெயினானது ஓல்டஸ்ட் இது ஓகேவா. அன்டிசிப்பேர்டு ஓகே, அன்டிசிப்பேர்டு இது ஓகேவா. அப்போ நல்லா தெளிவாக பார்க்கக்கூடியது ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக வச்சிருந்திருக்காங்க. லேம்ப் போஸ்ட் தெரு விளக்குகள் வச்சிருந்திருக்காங்க. ஓல்டஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து சப் கான்டினென்ட்ல கரப்பன் ஸ்கிரிப்ட்ஸ் தான் சொல்றாங்க ஓகேவா. இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் மெசபடோமியா வந்து கரப்பா மக்களை எப்படி அவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா மெலுகா ஓகே, மெலுகான்னு சொல்லி கூப்பிடுறாங்க மெசபடோமியஸ் ஓகேவா. ஆனா அந்த டைம்ல நெவர் யூஸ்டு அயனை எதுவுமே யூஸ் பண்ணவே கிடையாது. அந்த டைம்ல வந்து அயனை கண்டுபிடிக்கவே கிடையாது ஓகே. அவங்க யூஸ் பண்ணது என்னன்னா காப்பர் அண்ட் பிரான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் அண்ட் பிரான்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. கிராஜுவலி டிக்ளைன்டு டியூ டு த கிளைமேட் சேஞ்சஸ்னால அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து இடம் மாறி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா. அப்போ மெசபடோமியா வந்து கரப்பா பீப்புளை எப்படி கூப்பிட்டு இருந்தாங்க, இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் முக்கியமானது நோட் படிக்கணும் ஓகேவா. ஈஸியானதா இருக்கும், ஒவ்வொரு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். நமக்கு தேவையானது எக்ஸாம்ல கேட்டதா பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். இது எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா. மெசபடோமியா கால்டு கரப்பா பீப்புள் எப்படின்னா மெகலுகா ஓகேவா, மெகலுகா அப்படின்னு சொல்லி மெசபடோமியா கூப்பிடுவாங்க. ஆனா அயன் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கிடையாது ஓகேவா. அது மெயின்ல வச்சுக்கலாம். இப்போ இருந்தது காப்பர் பிரான்ஸ் மட்டும் தான் இருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மெட்டல்ஸ் ஓகேவா. அது வந்து டிக்ளைன் ஆச்சு, கிராஜுவலி டிக்ளைன் ஆகி இது கிளைமேட் சேஞ்சஸ்னால மாறிடுச்சு ஓகேவா. இதுதான் ஒரு ஷார்ட்டாக வேகமாக பார்த்தலாம் ஒன்று. இதை ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 2500 இருந்து 1850 வரை இருக்குது. அர்பன் சிவிலைசேஷன் சொல்றோம். இது கூட இருந்தவங்க வந்து மெசபடோமியா எகிப்திய சிவிலைசேஷன் இருந்துச்சு, ஒரே காலகட்டங்கள் இருந்தது. ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண சைட் வந்து கரப்பா எங்க இருக்குன்னா இப்போ இருக்கிறது வந்து பாகிஸ்தான் ஏரியாவில் இருக்கு ஓகேயா. இது ஆல்சோ கரப்பா சிவிலைசேஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம். இதை காயின் பண்ண வந்து ஜான் மார்ஷல். இந்த காயின் பண்ணதை பத்தி நிறைய இது கேட்டிருக்காங்க, நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது சிஸ்டமேட்டிக் டவுன் பிளானிங் பண்ணியிருக்காங்க. ரைஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ரூரல் ஏரியா பீப்புள்ஸ் அதாவது ரிச்டு பீப்புள்ஸ் இருந்திருக்காங்க. லோவர் பார்ட்ல காமன் பீப்புள் இருந்திருக்காங்க. அதாவது பேண்ட் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 ஸ்டோர்டு 2 ஸ்டோர்டு ஹவுஸ் வச்சு வால் வச்சு ஹவுஸ் வச்சு வாழ்ந்துருக்காங்க ஓகே. ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக வச்சுருக்காங்க. லேம்ப் போஸ்ட் வச்சுருக்காங்க.
ஓல்டஸ்ட் ஸ்கிரிப்ட் ஹரப்பா ஸ்கிரிப்ட் தான் இருக்கு. ஓகேவா, இதில் மெசபடோமியா வந்து மெசபடோமியா கூப்பிடுறது வந்து ஹரப்பா பீப்புளை கூப்பிடுறது வந்து மெகலுகா அப்படின்னு சொல்லி, மெகலு ஹரப்பா நகரினால மெகலுகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அந்த டைம் வந்து அயனை இது யூஸ் பண்ணதில்லை, காப்பரும் பிரான்ஸத்தை யூஸ் பண்ணாங்க. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகேவா, வாங்க முக்கியமான இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் நம்ம பார்த்துறோம். ஃபேமஸ் கரப்பன் சைட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அதுல இருந்து கரப்பா சைட்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண சைட்டு வேணுமோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண சைட்டு. ஓகே, அது எங்க இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பாகிஸ்தான்லயும் இருக்கு. நம்ம இதுல கொஞ்சமும் பாகிஸ்தான்லயும் கொஞ்சம் இருக்கு. ஓகேவா, கரப்பான்றது பாகிஸ்தான் சொல்ல முடியும் இல்லையா, அப்போ பாகிஸ்தானும் பஞ்சாப் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடியது. அந்த அங்க ஓடக்கூடிய நதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவி நதி தான் ஓடுது. இது வந்து சொன்ன ஒரு 1923 தான் தயாராம் ஷானி. ஓகேவா, தயாராம் ஷானி 1921 இந்த கரப்பாயத்துல டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணவர். ஓகேவா, காயின் பண்ணி நமக்கு டீட்டெயில்ஸை கொடுத்தவர். ஓகேவா, ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண சைட் வந்து கரப்பா. இது பஞ்சாபும் பாகிஸ்தான்ல இருக்கு. இதுல ஓடக்கூடிய ரிவர் வந்து ரவி, பேங்க் ஆஃப் ரவி, ஆன் த பேங்க் ஆஃப் ரவி. தயாராம் சானி 1921 டிஸ்கவர் பண்ணாரு. அப்ப கரப்பா வந்து டிஸ்கவர் பண்ணது எப்ப அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து 1921 மைண்ட்ல வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே, இந்த நெக்ஸ்ட் கரப்பாவுக்கு அப்புறம் மொகஞ்சதாரோ. தென் மொகஞ்சதாரோ. ஓகே, நம்ம பார்க்கக்கூடியது மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோ வந்து மவுண்ட் ஆஃப் டெட். ஓகேவா, இது வந்து மவுண்ட் ஆஃப் டெட். இது எங்க இருக்குன்னா சிந்து பாகிஸ்தான்ல இருக்கு. சிந்து பாகிஸ்தான்ல இருக்கு. இண்டூஸ்ன்னு சொல்லுவாங்க, இண்டூஸ் சொல்றாங்க. ஓகே, இண்டூஸ் கிரேட் பாத்து. ஓகே, இது கிரேட் பாத்து, கிரேட் கிரானரி இருக்கு, தானிய குடங்கள் இருக்கு. கிரேட் பாத், அதாவது பாத்து பண்றதுக்கானது இருந்திருக்கு. இது வந்து ஆர்டி பேனர்ஜி 1922 மொகஞ்சதாரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிராண்ட் பண்ண ஒரு. ஓகேவா, இது தனியாவே கேட்டிருப்பாங்க. இது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, அங்க தயாராம் ஷானி. ஓகே, தயாராம் ஷானி நம்ம பார்த்துருப்போம். இங்க வந்து ஆர்டி பேனர்ஜி. ஓகேவா, அப்ப இங்க வந்து மொகஞ்சதாரோ வந்து மவுண்ட் ஆஃப் டெட் இது தனியா கேட்டிருப்பாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இது வரும். கிரேட் பாத் எந்த காலகட்டம் எந்த சைட்ல இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. கிரேட் கிரானரி தானிய கூடங்கள் வச்சிருந்தது யார், எந்த காலகட்டத்துல இருந்துச்சு. இது எல்லாமே தனித்தனி இதுல ஒவ்வொரு இதுலயும் கேட்ட கொஸ்டின் தான் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, மொகஞ்சதாரோ மவுண்ட் ஆஃப் டெட். ஓகேவா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, பிரச்சனை கிடையாது. சிந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடியது மொகஞ்சதாரோ தான். ஹிந்துஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஹிந்துஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரேட் பாத், கிரேட் கிரானரி ஆர்டி பேனர்ஜி வந்து 1922 டிஸ்கவர் பண்ணியிருப்பாரு, காயின் பண்ணியிருப்பாரு, இதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஓகேவா, தேர்ட் வந்து சகுந்தரோன்றது வந்து சிந்து பாகிஸ்தான்ல தான் இருக்கு. இது எங்க இருக்கு, சிந்து பாகிஸ்தான் தான், இண்டஸ் தான். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். ஓகேவா, இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். ஒன்லி சிட்டி வித்தவுட் த சிட்டாடல். ஓகேவா, ஒன்லி சிட்டி இருக்கும், வித்தவுட் சிட்டாடல் இருக்கும். இது பல எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சிட்டி வித்தவுட் சிட்டாடல், ஒன்லி சிட்டி வித்தவுட் சிட்டாடல். ஓகே, சகுந்தரா. ஓகே, சகுந்தராவில் இருக்கக்கூடியது. ஓகே, இது ரொம்ப முக்கியமாக. சிந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியது இண்டஸ், ஒன்லி சிட்டி வித்தவுட் சிட்டாடல். ஓகே, தென் ஃபோர்த் வந்து லோத்தல். ஓகே, லோத்தல்ன்றது என்ன, லோத்தல்ன்றது இப்போ இருக்கிறது எந்த ஏரியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது, குஜராத் பகுதி. ஓகேவா, குஜராத். இது வந்து போர்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் டெக்யார்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் டெக்யார்டுங்க பாருங்க, இங்க ஒரு ஷிப் மாதிரி சின்னதாக ஒரு படகுலாம் உருவாக்கி அவங்களே இது பண்ணி வர்றாங்க இல்லையா, இது அவங்களே பண்ணது போர்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. இதை அது ஆர்டிஃபிஷியல் டெக்யார்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் லோத்தலோட இது. ஓகேவா, இந்த 2 பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியமானது. பல எக்ஸாம்ல மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா, லோத்தல் அப்படின்னா போர்ட் சிட்டி, லோத்தல்னா போர்ட் சிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியல் டெக்யார்டு வரணும். இப்போ எங்க அந்த லோத்தல் ஏரியா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து குஜராத் பகுதியில் தான் இருக்கு, குஜராத்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது காலிபாங்கன் நம்ம சொல்லியிருப்போம். ஃபிஃப்த்து வந்து அது எங்க இருக்கு, காலிபாங்கன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளது இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான்ல தான் இருக்கு, ராஜஸ்தான். ஓகேவா, இது பிளாக் பேங்கிள்ஸ் சொல்லுவாங்க, போன் ஆஃப் கேமல்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா, இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா, போன் ஆஃப் கேமல்ஸ்
அண்ட் பிளாக் பிளாக் பேங்கிள்ஸ் ஓகேவா, இது ரெண்டுமே முக்கியமானது. அப்போ கேலிபாங்கன்ற சொல்றது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு, இந்தியாவில் இருக்கு. அப்போ பிளாக் பேங்கிள்ஸ் அண்ட் போன் ஆஃப் கேமல். ஓகே, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டிராயிங் கொடுத்துருக்கு, நீங்க அதை பாருங்க. ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் தொலைவீரான்றது வந்து என்னன்னா, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத்தில் இருக்கு. ஓகே, இந்தியாவில் தான் இருக்கு, குஜராத்தில் இருக்கு. இது வந்து இந்த தொலைவீராவில் என்ன ஸ்பெஷல்னா வாட்டர் ரிசர்வேர் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஸ்டேடியம், இது எல்லாமே ஃபேமஸ் ஆனது வந்து தொலைவீராவில் தான். ஓகேவா, இது வாட்டர் ரிசர்வேயர் அண்ட் ஸ்டேடியம் எல்லாமே பண்ணது எல்லாமே இந்த தொலைவீராவில் தான், சைட்டில் தான். ஓகே, ரொம்ப மெயினானது, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா, அப்போ இதில் முக்கியமானது நீங்கள் பார்க்கும்போது இந்த 5-6 இதுலையும் நீங்கள் பார்க்கக்கூடியது என்னன்னா மெயினானது பண்ணியிருந்தாங்க அப்படின்றது முக்கியமாக. கரப்பா சைட்டில் நீங்கள் இப்போ முக்கியமான தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் சைட்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இதில் இதுக்கு ஓடக்கூடிய ரிவர் வந்து பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் வந்து ரவி. ஓகேவா, பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா, இது மெயினானது. தயாராம் சான்ஷி 1921 இருக்குது. அது மொகஞ்சாரா பார்க்கும்போது மொகஞ்சாரா ஆர்டி பேனர்ஜி 1922 நடக்கக்கூடியது. இங்கே வந்து மவுண்ட் ஆஃப் டெட்டுன்னு நமக்கு தெரியணும். ஓகே, மவுண்ட் ஆஃப் டெட்டு, கிரேட் பாத்து, கிரேட் கிரானரி. ஓகே, இது இருக்கு. சிந்து பாகிஸ்தான்ல இருக்கு, இண்டஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா, இண்டஸ்ல இருக்கக்கூடியதுதான், இண்டஸ்குள்ளது. ஓகே, மூணாவது நம்ம பார்க்கும்போது சகந்தரம் சிந்து பாகிஸ்தான்ல இருக்கு. அது வந்து இண்டஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்லி சிட்டி வித்தவுட் சிட்டாடல். ஓகேவா, லோத்தல் வந்து போர்ட் சிட்டி ஆர்டிஃபிஷியல் டெக்கார்னு சொல்றோம். அது எங்க இருக்கு லோத்தல்னா இப்போ குஜராத்ல இருக்கு, இந்தியாவில் இருந்தது குஜராத். அதே மாதிரி காலிபாங்கன்றது எந்த ஏரியாவில் இருக்குன்னா நம்மளுடைய ராஜஸ்தான் ஏரியாவில் இருக்கு, இந்தியாவில் தான். ஓகே, பிளாக் பேங்கிள்ஸ் அண்ட் போன் ஆஃப் கேமல் சொல்றோம். ஓகேவா, அப்போ 6 வந்து தொலைவீரம் வந்து வாட்டர் ரிசர்வேயர் அண்ட் ஸ்டேடியம். இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். தொலைவீரன்றது குஜராத் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குஜராத் பகுதியில் இருக்கு. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் இதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு. இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ரெட் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி பாருங்க, கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோகள் எல்லாம் உங்களுக்கு கூட வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதில் நம்மளுடைய சேனலை நீங்கள் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ரீசனிங்காக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ் ஜிகே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே ப்ரொவைட்